இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தலை தீபாவளி நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி மாமா எங்க? நான் சொல்லிட்டு கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா மாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? கொஞ்ச நேரம் இல்ல, எப்பவும் கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனா நல்ல நாள் அதுமா நான் வீட்டுல இல்லைன்னா அம்மா என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஆமா மாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கணேசா, என்னக்கா? உன் மாமா கிளம்புறாரு, அப்பா வர சொல்லு. அப்பாவே வராருக்கா. எங்க தலை தீபாவளி அசத்திட்டீங்க மாமா, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள. டே கணேஷா, இங்க வாடா. இருங்க இருங்க, எங்க போறீங்க? உங்களை வெறுங்கையோட எப்படி அனுப்புறது? கொஞ்சம் இருங்க, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி இல்லை மாப்பிள்ள, தீபாவளிக்கு விருந்துக்கு வந்த மாப்பிள்ளைய வெறுங்கையோட அனுப்புறது முறையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள. நீ எதுவும் அப்பாவுக்கு சொல்ல. மாமனார் மருமகனுக்கு இடையில நான் வர மாட்டேன். நீங்களாச்சும் உங்க மாமனாராச்சும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு சின்னதா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள. அப்பா, இந்த ஸ்வீட் பாக்ஸே மாமா கிட்ட கொடுத்துடலாம்ப்பா. டேய், அது அம்மா கொடுத்த ஸ்வீட்ரா, அதை எப்படி மாப்பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? இல்ல அதுல என்ன இருக்கு, பரவாயில்ல, நீ அதே கொடு. சரி நான் வரேன். என்ன அது, தலை தீபாவளி நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சுப்பா. பார்வதி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஆமா, மாமனார் வீட்டுல உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலையா? கொடுத்தாங்கப்பா, பட்டு வெட்டி பட்டு சட்டை மோதிரம் கூட போட்டாங்க. நைஸ். அது என்ன கையில? ஸ்வீட் பாக்ஸ் பா, வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு என் மாமனார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் என்கிட்ட கூட. பா, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, விடுங்க. உங்க அம்மா மாதிரி நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாதாதே. தீபாவளினாலே ஸ்வீட் தானே ஸ்பெஷல். இன்னைக்கு கூட ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? சம்மந்தி கொடுத்த ஸ்வீட்டை என்கிட்ட கூட, நான் வச்சு சாப்பிட்றேன். சொன்னா கேளுங்கப்பா. அம்மா பார்த்தாங்கன்னா ஏன்டா ஸ்வீட் கொடுத்தேன்னு என்னதான் கேட்பாங்க. உங்க அம்மாக்கு தெரியாம நான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றேன். ஆதி, என்கிட்ட கூட. பா, சொன்னா கேளுங்க, வேண்டாம். ஆதி ப்ளீஸ் ஆதி. பா விடுங்கப்பா. ஆதி கூடாதி ப்ளீஸ். பா விடுங்கப்பா. ஆதி கூடாதி. ஆதி ப்ளீஸ் ஆதி. விடுங்கன்றல்ல, கையெடுங்க. ஆதி கூடாதி. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி இந்தாங்க, ஆனா அதிகமா சாப்பிடாதீங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. அதுக்கேத்த மாதிரி மாத்திரை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஆதி. அகிலா இல்ல, அகிலா திரும்பி வரதுக்குள்ள பாக்ஸ ஓபன் பண்ணி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு மறைச்சு வச்சிடலாம். ஸ்வீட் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இனிமே எந்த போனுமே வரக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நிறுத்துங்க. இனி நீங்க மறைச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல, நான் பாத்துட்டேன். கொடுங்க. பாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்துறேனே ப்ளீஸ். என்னங்க இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறீங்க?
உங்க சுகர் என்ன லெவல்ல இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. முதல்ல அந்த பாக்ஸை என் கையில கொடுங்க. ஓகே. விடுங்க. அகிலா ப்ளீஸ். என்னங்க நீங்க விடுங்க. அகிலா ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டு கொடுத்துறேனே. அதெல்லாம் முடியாது. விடுங்க. நீங்க ஸ்வீட்டை தொடவே கூடாது. என்னால இத அனுமதிக்கவே முடியாது. பாக்ஸை கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அகிலா, இருந்தாலும் நீ இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதால ஒன்னும் ஆயிடாது. ஆ? அப்படி ஏதாவது ஒண்ணுனா மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம் அகிலா. எதுக்கு அவ்வளவு சிரமப்படணும்? முதல்ல இந்த ஸ்வீட் பாக்ஸ உங்களுக்கு கொடுத்தது யாரு? யாரும் கொடுக்கல. நானே தான் எடுத்துட்டு வந்தேன். இப்படி பாக்ஸ எடுத்துட்டு வந்து மறைச்சு வச்சு சாப்பிடணுமா? முதல்ல இந்த பாக்ஸ விடுங்க. ப்ளீஸ் அகிலா ப்ளீஸ். ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அப்புறமா பாக்ஸ உன்கிட்டயே கொடுத்துடுறேன். அதெல்லாம் முடியாது. கொடுங்க. கொடுங்க. விடுங்க. விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அகிலா. விடுங்க. சின்ன குழந்தை மாதிரி ஸ்வீட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். அ, அ, எப்படியோ அம்மாவுக்கு தெரியாம ப்ரோ அவரோட மாமனார் வீட்ல தல தீபாவளி கொண்டாட வச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தல தீபாவளி விஷயத்துல முதல்ல சுந்தரம் சம்மதிக்காத மாதிரி எங்க ஆதியும் அம்மா சம்மதம் இல்லாம எதுவும் வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு நானும் கொஞ்சம் பயந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு ப்ரோவும் பார்வதி அண்ணியும் தானே காரணம். அதை நம்மளால மறக்க முடியுமா? நான் என்னைக்குமே ப்ரோக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். தல தீபாவளிய ப்ரோ சிம்பிளா கொண்டாடுனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அடுத்த தீபாவளிக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அம்மாவுக்கு அதுதான் ப்ரோவோட தல தீபாவளியா இருக்க போகுது. அப்போ ப்ரோவோட தல தீபாவளிய ரொம்ப கிராண்டா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்கம்மா. வாங்க ஆண்டி. தல தீபாவளின்னு ஆதிய சம்பந்தப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது?